அமெரிக்காவில் ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி. ஒரு குடும்பம் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர். சரி, ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்து ஒரு கிராமத்துல இருக்கு. சரியா? அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் வயசு 12 வயசு அண்ணனுக்கு. ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யார் என்ன சொன்னாலும் கோபம். யார் என்ன சொன்னாலும் நல்லது சொன்னாலும் கோபம், கெட்ட சொன்னாலும் கோபம். அது நல்லதா? கோபம் நல்லதா? கோபுரம் நல்லதா? ஆமா, கோபுரம் நல்லது கிடையாது. அதில் இவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் யார் எது சொன்னாலும் சாப்பிட்றானா, நான் சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன், ஸ்கூலுக்கு போறியா, எனக்கு தெரியும், பல்லோட எனக்கு தெரியும். எதுக்கு இடத்துல என்னது கோபம்? எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு அது போல வருதா? நான் யாருக்கும் இங்கே கோயிலில் உட்காந்து பொய் சொல்லக்கூடாது. சரி, அந்த அப்பா பார்த்தாரு ஒரு நாள் என்ன பண்ணார், அவங்க அப்பா ஒரு சாக்கு நிறையா ஆணியை கொடுக்குறாரு. போடுங்க சார் அந்த படத்தை. பார்த்தீங்களா? அந்த அப்பா, கிராமத்து அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு சாக்கு நிறையா கோணி நிறையா ஆணியும் ஒரு சுத்தியும் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்கிறாருனாக்கா, மகனை நீ ரொம்ப கோவப்படுற, அதில் என்ன பண்ண, இனிமேல்ட்டு உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அங்கே அந்த இது காட்டுங்க, காம்பவுண்டு வாழை காட்டுங்க. எங்கள் ஊரில் காம்பவுண்டு வாழை இதுதான். இதை பற்றி இது நம்ம ஊரில் என்ன வைக்கிறாங்க, இங்கெல்லாம் செவுறு வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, மரத்தினால தான் என்ன பண்ணுவாங்க, காம்பவுண்டு வால் கட்டுவாங்க வீட்டை சுற்றி. என்ன அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, உனக்கு கோவம் வரும்போல என்ன பண்ணு, நீ ஒரு ஆணி எடுத்துக்கோ, சுற்றி வச்சு என்ன பண்ண அடி. இந்த வேலிப்புறா என்ன பண்ண போற, அந்த மரப்புறா என்ன பண்ண போற, உன் கோவம் தீர்ற வரைக்கும் நீ அடி அப்படின்னாரு. நிறைய ஆணி கொடுத்துட்டாரு. சரியா? இல்லை, அதில் அதுக்கு முதல் படம் நிறைய ஆணி கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு, இந்த மரப்புறா என்ன, இந்த வேலிப்புறா என்ன பண்ண, என்ன பண்ணணும், கோவம் வந்தாக்கா ஆணி அடிக்கணும். முதல் நாள் பார்த்தினா அவர் ஒரு 50-60 ஆணி அடிச்சு விட்டார். அது இல்லை சார், என்ன சார் கதையெல்லாம் போட்டு கொடுத்துருவீங்களா நீங்கள், நான் என்ன படம் போட சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன? முதல் நாள் பார்த்தினா அவர் ஒரு 60 ஆணிக்கு மேலே அடிச்சு விட்டார். பார்த்தா அவருக்கு நைட்டு படுத்து தூங்கும்போது, இத்தனை தடவை நம்ம கோவப்பட்டோம், இத்தனை அதுவும் இல்லை சார், அதெல்லாம் அது பிடுங்குறது, அது 2வது படத்தை போடுங்க, அந்த வேலையை மட்டும் காட்டுங்க போதும். சரியா? இத்தனை ஆணியை அடிச்சிட்டோம், 60 தடவை கோவப்பட்டோம் இன்னைக்கு. காலை எழுச்சதுலேருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் 60 தடவை கோவப்பட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை தடவை கோவப்படுறோம்? 5 தடவை 6 தடவை கோவப்படுறோம் தூங்குற நேரத்தை பற்றி அப்படின்னு அவனுக்கு யோசிக்கும் போது அவனுக்கு வெக்கமாயிடுச்சு. அப்படியே அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் கோவம் வரும்போது என்ன பண்ணுறான், அந்த ஆணி என்ன பண்ணுறான், அந்த இதில் வேலையில் அடிக்கிறான். என்ன பார்த்துக்கிட்டே வந்தான். திடீர்னு கோவம்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 ஆணி தான் அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஆணி தான் அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு ஆணியை அடிக்கல அவன். அப்படின்னு என்னாச்சு, கோவமே வரல. 1 வாரத்துக்கு கோவமே வரல. அவன் பார்த்தா 1 வாரம் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பாட்ட போய் சொல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களே சந்தோஷமா இருக்குமா கோவப்படலன்னாக்கா? கோவப்படலன்னா எத்தனை பேத்துக்கு இங்கே சந்தோஷம் வரும் சொல்லு? என்ன அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வந்தால் சந்தோஷமா இருப்பீங்களா? கோவப்படலைன்னா உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு சந்தோஷம் வரும்? புரிஞ்ச மாதிரியே தெரியல. அங்கே பாரு, அவளாம் கையை தூக்க மாட்டேன்றான். அவன் கோவப்பட்டுக்கிட்டே கை தூக்குறான். அவன் சரி கையை கேட்போம், ரொம்ப சந்தோஷம். கோவம் வரலன்னா அப்போ உங்களுக்குலாம் சந்தோஷம். அப்போ 1 வாரம் கோவப்படாததுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் அப்பாட்ட போய் சொல்கிறான், எப்பா நான் 1 வாரமாக நான் கோவப்படலை, நான் 1 ஆணி கூட அடிக்கலை. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் 1 ஆணி அடித்தேன். இப்போ இந்த 1 வாரமாக நான் என்ன பண்ணல, ஆணியை அடிக்கலை. அவங்க அப்பாவுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். அப்போ சொன்னார், மகனே ரொம்ப சந்தோஷம், நீ கோவப்படாததுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீ கோவப்படாதனால என்ன பண்ண, அந்த ஆணியில் ஒரு ஆணி போடுங்க. கோவப்படாதப்பெல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஆணியை பிடுங்கணும். நீ ஆணி அடிக்கிறத விட அந்த பிடுங்கிறது தானே அது கஷ்டம்.
இல்லையா? அப்போ அந்த ஆணி அடித்தவன் கோவப்படாதீங்களா, ஒரு ஒரு ஆணியை பிடுங்குறான். ஒரு ஒரு ஆணியை பிடுங்கிருந்தோம், எல்லா ஆணியும் பிடுங்கி முடிச்சிட்டான். திரும்பி அவனுக்கு சந்தோஷம். அப்பா, கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதமாக நான் என்ன பண்ணல, நான் கோவப்படல, கோவன்றது மறந்து போச்சு அப்படின்ட்டு அவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். எப்பாப்பா, இத்தனை நாள் நான் கோவப்படல, நான் அடித்த ஆணி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நான் இப்போ வந்து வேலையில் என்ன கிடையாது, ஒரு ஆணி கூட கிடையாது அப்படின்னா. அப்போ அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறார், வா நம்ம போய் பார்ப்போம் அந்த வேலையை அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். ஏன்னா அந்த வேலையை போய் இப்போ இந்த பிடுங்குறான் இல்லையா, அடுத்த படம் போடுங்க சார், கடைசி படம். அந்த வேலையை போய் பார்த்தா அதில் என்ன இருக்குது? என்ன இருக்கு? அந்த ஓட்டைக்கு என்ன அடையாளம்? அது எதுக்கு அடையாளம்? ஆணி பிடுங்கிறதுக்கு அடையாளமா? அது அவர் முருகன் சொல்கிறார் ஆணி பிடுங்கிறதுக்கு அடையாளம்னு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஆணி பிடுங்கிறதுலாம் பண்ணவராரு. ஏன்னா அவர் வல்லவர், நல்லவர், அவர் ஆணி நல்லா பிடுங்குவார். அதனால தான் அவர் ஆணி பற்றி நடிக்கிறாரு. அந்த ஓட்டெல்லாம் என்னத்துக்கு ஞாபகப்படுத்துது? கோபத்தை ஞாபகப்படுத்துது. அப்போ கோபப்பட்டு நீ ஒன்று செய்யும்போது அது என்ன பண்ணுதாங்க? ஒரு காயத்தை உண்டாக்குது. என்ன பண்ணிருக்குதாங்க? நான் பண்ணாத காயமா அப்படின்றாரு அவரு. என்ன அப்ப அந்த கோவப்பட்டனால என்ன வருது? அது பார்க்க நல்லா இருக்குது அந்த வேலியில. எத்தனை ஓட்டம் பாரு, எத்தனை காயம் பாரு, எத்தனை இதா இருக்கு பாரு, அசிங்கமா இருக்கு பாரு. வெளியில இருந்து இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? அம்புட்டு ஓட்ட, அந்த வெளிச்சம் அப்படியே உள்ள வருது இல்லையா? நீ வீட்டில் உட்காந்துருந்தா என்ன தெரியும்? அந்த ஓட்ட வழியா எல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப நீ பண்ற கோபத்தினால காயம். இது மரத்துல இவ்வளவு காயம், சரியா? நீ கோவம் வந்து ஆணி அடிச்சனால இவ்வளவு காயம். இதே நீ கோவம் வந்து ஒருத்தர் பேசிட்டு என்ன ஆகும்? நல்லதா அது? நம்ம ஊர்ல ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, யாருக்கா தெரியுமா அந்த திருக்குறள்? பைபிளம்மா சொல்றாங்க, சொல்லுங்க. இருங்க சார், இங்க ஒருத்தர் நல்லா சொல்றாங்க சார். இந்த குரல் தான் சார் எனக்கு வேணும், உங்க குரல்லாம் வேண்டாம் சார், அவங்க குரல் தான் நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம். நாவினால் சுட்ட போன் இப்படிதான் குரல் ஆரம்பிக்குது இல்லையா? பிள்ளைங்களா, உங்களுக்கு அந்த குரல் தெரியுமா? குரல் சொன்னா 20 ரூபாய் யாருக்கு தெரியும்? இல்லை, இங்க இருக்காங்க தான் பிள்ளைங்க தான். நான் சொன்னேன், நீ பிள்ளையா நீ? அங்கே ஒரு பாப்பா, அதெல்லாம் கிடையாது, அங்கே பாப்பா வரைக்கும் உட்காந்துருப்பா. நீதாம்மா, எழுந்திரிப்பா, நீதான் எழுந்து சொல்லுப்பா. நீ சொல்லுவியா? சொல்லு. நீ அகர முதலுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் கேட்ட பதில் சொல்லு. மைக் ஆன் பண்ண சொல்லு. கரெக்டா சொல்லுடா. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுத்துவது. அல்லேலூயா. அங்க ஒரு பாப்பா, நீ சொல்றியா? தெரியுமா அந்த குரல்? அங்க ஒரு பாப்பா படிச்சு பாரு. பிங்கி, நீ உன் வேலையை காட்டக்கூடாது. பிள்ளைங்க யார் சொல்றாங்களோ அவங்க தான் சொல்லணும். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. சரி, இவங்க 2 பேத்துக்கும் தீயினால் சுட்ட பொன் உள்ளார் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. பாரு. அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போது 3 பேர் தான். 1 2 3 அவங்க தான், அவ்வளவுதான். சரியா? அதெல்லாம் கிடையாது. ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்துரு, சரியா? அப்ப பாரு, அவன் கோபத்தினால அடிச்ச ஆணி அவன் பிடுங்குனது கூட அந்த காயம் அப்படியே இருக்குது. அப்ப நாம பேசுற வார்த்தை, கோபத்துல பேசுற வார்த்தை ஒருத்தர் மனசுல படும்போது என்ன ஆகுது? காயமாகுது. தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. ஏன்னா இந்த நம்ம ஊழியக்காரங்களாம் இருக்காங்க, வந்து சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு அப்படி சொன்னல சார், நீங்க தான் சார் அப்படி சொன்னீங்க. நான் கோபத்தில் ஏதாவது சொல்லியிருப்பேன். நான் கோபத்தில் என்ன பண்ணக்கூடாது?
பாவம் செய்யக்கூடாது. அதான் அப்ப நீங்களே என்ன பண்ண போறீங்க இன்னையில இருந்து? கோபம். ஆம்பளை பிள்ளைங்க சொல்றலாம் உண்மையா? கோவப்பட மாட்டீங்களா? ஆ சரி. அதனால இனி யாரும் என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் சண்டே, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கோவப்பட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. காயப்படுறதுன்னா என்னது? கெட்ட வார்த்தை சொல்றது, திட்டுறது, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது, அவங்க எடுத்த மார்க்கை பற்றி பேசுறது, அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறது, அவங்க அப்பா அம்மா யாராவது இந்த தவறான விழுந்து அதை பற்றி பேசுறது எல்லாமே என்னது? காயப்படுத்துறது. சரியா? இனி பேசாத இருப்பீங்களா? பேசாத இருக்குன்னு சொல்ற பிள்ளைங்களா ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஓகே. கதை நல்லா இருந்துச்சா? ஆ அப்போ இந்த கதையோட மெயின் இது என்னது? சரி, ரொம்ப சந்தோஷம்.